மார்கழி மாதத்தின் இறுதி நாளான இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 29 மற்றும் 30வது பாடல்களை சிந்திப்போம். இப்போது 29வது பாடல். இந்த பாசுரமானது பிரபந்தத்தின் சாரம் முழுவதையும் உள்ளடக்கிய பெருமையுடையது என்று பெரியோர்களால் நன்கு பாராட்டப்படுகின்றது. பகவானுக்கு செய்யப்படும் கைங்கரியத்தில் என்றென்றும் அகங்காரம் என்பதே இருக்கக்கூடாது. அவனுக்கே அடிமையாக இருந்து அகமகிழ்வதைத் தவிர மற்ற ஏதாவது ஆசைகளும் காமங்களும் இருந்தால் அந்த அனைத்தையும் அந்த இறைவனே ஒழித்து தங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஆன்மாக்கள் இறைஞ்சுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகாண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இருள் பிரிந்து கதிரவன் தோன்றும் விடியற்காலை பொழுதிலேயே உன்னை சேவித்து உன் பொன் போன்ற தாமரை திருவடிகளை பாடி நாங்கள் வந்ததன் பயனை கேட்டு அருள்வாயாக. பசுக்களை மேய்த்து உண்ணும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ நாங்கள் செய்யும் சிறு சேவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடாதே. கண்ணபெருமானே, நீ எடுக்கும் ஒவ்வொரு அவதாரத்திலும் உன்னுடைய அன்பிற்கு உரியவர்களாகவே என்றென்றும் நாங்கள் இருக்கக்கூடிய வரத்தை நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. எப்போதும் உனக்கு உற்றவர்களாகவே இருந்து உனக்கே அடிமை செய்யும் பேரை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். வேறு வகையான எந்த ஆசைகளும் எங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும். இதற்கான அருளை எப்போதும் உன்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று ஆன்மாக்கள் இறைவனிடம் இறைஞ்சுகின்றன. பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடும் பொழுது நடுவிலே வரும் அகங்காரம் முதலிய எல்லா கலைகளையும் கண்ணனே முன்னிருந்து போக்கி வைத்து தம்மை பூரணமாக அவன் அருளுக்கு பாத்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அடியார்கள் அவனையே வேண்டி நிற்கின்றார்கள். இப்போது திருப்பாவையின் 30வது பாடலை பார்ப்போம். திருப்பாவையின் முத்தாய்ப்பாக அமைந்துள்ள பாசுரம் இது. மந்திரம் போல் முழுவதும் சுருங்காமலும் வேதம் போல் முழுவதும் விரியாமலும் விளங்கும் விழுமிய மாமறையான திருப்பாவை என்று சொல்லப்படக்கூடிய பாடல்களை படிப்பதால் உண்டாகும் நூற்பயனை எடுத்துச் சொல்லும் பாசுரம் இது. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தண்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று அமைந்திருக்கின்றது இந்த பாசுரம். சங்கத்தமிழ் என்பது கோபிமார்கள், அதாவது பெண்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து பகவானை பாமாலையால் அனுபவிக்கும் தமிழ் என்று கூறப்படுகின்றது. புலவர் கூட்டத்தால் போற்றப்படும் ஏற்றம் மிகுந்த தமிழ் என்றும் கூட பொருள் கொள்ளுவது உண்டு. திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் வழங்கி அருளிய மாதவன் கேசவன் என்று பல்வேறு பெயர்களால் புகழப்படும் திருமாலை நிலவு போன்ற ஒளி பொருந்திய முகத்தை கொண்ட அழகிய ஆபரணங்கள் அணிந்த கோபியர்கள் வணங்கி அவனிடமிருந்து பறை பெறுகின்றார்கள். அந்த வரலாற்றை அழகிய திருவில்லிபுத்தூர் என்ற ஊரில் அவதரித்தவளும் பசுமையும் குளிர்ச்சியும் பொருந்திய மாலையை உடைய பெரியாழ்வாரின் திருமகளாகிய ஆண்டாள் சொன்ன சங்கத் தமிழ் மாலையாக திகழும் இந்த 30 பாசுரங்களையும் தப்பாமல் ஓதுகிறவர்கள் 4 மலை போன்ற தோள்களையும்
சிவந்த கண்களையும் அழகிய முகத்தையும் செல்வத்தையும் உடைய திருமாலின் அருள் பெற்று என்றென்றும் ஆனந்தத்தில் திளைத்து நிற்பார்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் திருப்பாவை படிப்பதால் வரும் பயனை அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார். மனதில் பூரண அன்போடும் பக்தியோடும் திருப்பாவையை அனுசந்தித்து வருபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும், பரமானந்தம் வாய்க்கப் பெறும் என்பது திருப்பாவையின் நூல் பயன். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 9 மற்றும் 10வது பாடல்களை சிந்திப்போம். முதலில் வருவது 9வது பாடல். விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வண் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே, கடலமுதே கரும்பே, விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தேவர் உலகத்திலே வாழும் தேவர்களும் கூட நெருங்க முடியாத மேலான பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமானே, இந்த பூமியில் தன்னுடைய எளிவந்த தன்மையை கொண்டு உன்னுடைய அடிமைகளாகிய எங்களை என்றென்றும் வாழச் செய்து வரும் சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ளவனே, வழி வழி அடியார்களாகிய எங்கள் கண்கள் கண்டு களிக்க காட்சியருளும் தேனே, அமுதமே, கரும்பே, உன்னை வேண்டுமடியார்கள் உள்ளத்திலெல்லாம் உள்ளானே, உலகிற்கு உயிராய் விளங்குபவனே, எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக என்று சிவபெருமானிடம் வேண்டி நிற்கின்றார்கள் பெண்கள். இப்போது திருப்பள்ளி எழுச்சியின் 10வது பாடல். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய், திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பூமியில் வந்து பிறக்காததினால் நமது நாட்கள் வீணே கழிகின்றன. சிவபெருமான் எம்மை உய்ய ஆட்கொள்ளுதற்கு ஒரே வழி இந்த பூமியில் வந்து பிறப்பதுதான் என்று திருமாலும் பிரம்மனும் கூட ஆசை கொள்ளும்படியாக திருப்பெருந்துறையில் உறைந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கும் சிவபெருமானே, மிகுந்த கருணையோடு நீ இந்த பூமியில் வந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய், சிறந்த அமுதம் போன்றவனே பள்ளி எழுந்தருள்வாயாக என்று இறைவனை துயில் எழுப்புகிறார்கள். அந்த இறைவனே வந்து தமது ஆன்மாவை கடைத்தேற்ற வேண்டும் என்று பெண்கள் வேண்டுகோள் வைக்கின்றார்கள். இறை சக்தியானது தமது உள்ளத்தில் மறைந்து இருப்பதால் அந்த மறைந்திருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை எழுப்புவதுதான் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களின்